உடல்ல 2 மூளை இருக்குன்னா நம்புவீங்களா? எஸ், அது உண்மைதான். மனித உடலின் 2வது மூளையா செயல்படுறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மனித உடலின் 2வது மூளையா செயல்படுறது உங்களோட கட் பகுதி. கட்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உங்களோட வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், அந்த பகுதி எல்லாமே தான் கட்டுன்னு சொல்லப்படும். மனித உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் மூளை தான் கண்ட்ரோல் பண்ணும். மூளை தான் அதுக்கு கண்ட்ரோல் கொடுக்கும், இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு. ஆனால் இந்த கட் பகுதியை மூளை எந்த ஒரு வகையிலையும் கண்ட்ரோல் பண்ணாது. மாறா இந்த கட்டு தான் உங்கள் மூளையை கண்ட்ரோல் பண்ணும். சயின்டிஸ்ட் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இது உங்கள் மூளைக்கு அடுத்தபடியாக 2வது கண்ட்ரோல் சென்டராக இருக்குங்கிறத ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு துயர சம்பவமோ நடக்கும்போது அடிக்கடி ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருப்போம், என் அடிவயிறே கலங்கிருச்சுன்னு. இன்னும் கிறிஸ்பாக சொல்லணும்னா, ஒரு ஜாயிண்ட் வீல்லையோ ஒரு ரோலர் கோஸ்டர்லையோ ஏறும்போது நம்மளுக்கு மூளையில் எந்த ஒரு இதுவுமே தெரியாது, ரேதர் அடிவயத்தில் ஒரு உணர்வு வரும். இந்த உணர்வுக்கு காரணம் உங்களோட செகண்ட் பிரெயின்ல சில மாற்றங்கள் ஏற்படுறது தான். கொஞ்சம் சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா, உங்களோட கட் பகுதியில் கிட்டத்தட்ட 100 மில்லியன் நியூரான்ஸ் இருக்கும். இந்த நியூரான்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்றதோட பின்விளைவு தான் அது. இந்த நியூரான்ஸ் எல்லாம் என்ன செய்யும்னா, நீங்க எடுக்கிற உணவை பொறுத்து ஒரு 30 வகையான நியூரோ டிரான்ஸ்மிட்டரை உங்க மூளைக்கு அனுப்பும். இப்ப புரியுதா? மூளை வயிற்ற கண்ட்ரோல் பண்ணல, வயிற்றுல இருந்து சில கண்ட்ரோல்ஸ் தான் மூளைக்கு போகுது. இதனால என்ன ஆகும்னா, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனாலோ ஹாப்பி ஆனாலோ என்ன ஆனாலும் அந்த மூடை டிட்டர்மின் பண்ணுறது உங்களோட கட்டு தான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, கட் ஃபீலிங், இந்த வேர்டை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுக்கு ஒரு உணர்வு தோணுச்சுன்னா அதை கட் ஃபீலிங் தான் சொல்கிறேன் தவிர மூளையோட ஃபீலிங்னு என்றைக்குமே சொன்னதில்லை. சரி, இதுக்கும் ஹெல்த்துக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ தான் பாயிண்ட்டுக்கே வரும். நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா, இல்லை டென்ஷனாக இருக்கீங்களா, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது உங்கள் கட்டில் இருக்க அந்த நல்ல பாக்டீரியாஸ். இதனால் என்ன பண்ணணும்னா, எப்பயுமே உங்கள் வயிற்றை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். வயிற்றுக்கு எந்த ஆகாத உணவோ இல்லை அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி எந்த உணவோ எடுத்தாலோ அது உங்கள் வயிற்றை மட்டும் இல்லை, உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட அந்த டே எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க போகிறது உங்களோட கட்டு தான். பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், வெறும் வயிற்றில் எந்த முடிவு எடுக்க வேண்டான்னு. ஏன்னா உங்கள் கட் பாக்டீரியா ஒர்க் ஆகலை, உங்கள் கட்லேருந்து உங்களுக்கு மூளைக்கு சரியான ஒரு சமிக்கை போலைன்னா உங்கள் முடிவு கூட சில நேரங்களில் தவற அமையலாம். ஒரு ஸ்டெப்பு மேலே போய் டிப்ரெஷன் நோய் இருக்கவங்க, ஆட்டிசம் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் என்னதே மூளைக்கு மாத்திரை மருந்து கொடுத்தாலும் கட்டை நல்லா மெயின்டைன் பண்ணாலே அவங்களோட சிவியாரிட்டி குறையுங்கிறத சயின்டிஸ்ட் நிறைய வகையில் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, உங்கள் வயிற்றுக்கு தேவையானதை சாப்பிடுங்க, கரெக்டானதை சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா உங்கள் வயிறு மட்டும் இல்லை, உங்கள் உடல், உங்கள் உணர்வு, உங்கள் மூளை எல்லாமே சரியாக இயங்கும். ஆரோக்கியத்தை பழகுங்கள், ஆரோக்கியத்தை செயல்படுத்துங்கள், ஹாப்பியாக இருங்க.